தொடங்குகிறது, தொடர்கிறது. அருமையானவர்களே, சிறப்புமிகு ஒரு பெருவிழாவில் நாம் எல்லாம் மார்க்க கல்வியை கற்றறிந்த ஆலிமாக்களுக்கான சனதினை வழங்கி தமிழ் கூறும் நன்னுரைகள் பெண்கள் மத்தியில் இந்த சன்மார்க்கத்தை மிகச் சரியான முறையில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக 9 ஆலிமாக்களை நம்முடைய ஹுசைனியா மகளிர் அரபிக் கல்லூரி, இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வேண்டி கல்லூரி, இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வேண்டி சமர்ப்பணம் செய்கிறது. தொழுகைக்கு முன்னால் பேசிய அறிஞர் பெருமக்கள் பல்வேறு தகவல்களை இந்த உயர் சபையில் பதிவு செய்தார்கள். ஒரு ஆணுக்கு, ஒரு ஆண் மகனுக்கு மார்க்க கல்வியை வழங்கப்படுகிறது என்றால் அந்த கல்வியின் மூலமாக அவர் தன்னை சீர்திருத்திக் கொள்வார், சீர்திருத்தம் செய்து கொள்வார், தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வார். ஆனால் ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண் மார்க்க கல்வியை கற்றறிந்த ஆலிமாவாக வார்த்தெடுக்கப்படுகிறார் என்றால் ஒரு சந்ததியே தீனுல் இஸ்லாத்தினுடைய அந்த மார்க்கத்தின் வழியில், இந்த மார்க்கத்தின் ராஜபாட்டையிலேயே ஒரு சந்ததியை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆலிமாவை இங்கே நாம் வார்த்தெடுத்து இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சமர்ப்பணம் செய்கிறோம். இங்கு ஒற்றை பெண் ஆலிமாவாக சமது பெறவில்லை, மார்க்கம் கற்றறிந்த ஒற்றை பெண் சமது பெறவில்லை. ஒரு சமூகத்தை, ஒரு சந்ததியை மிகச்சரியான பாதையில் மார்க்கத்தினுடைய வழியில் கட்டமைக்கக்கூடிய பெண்கள் ஆலிமாக்களாக இங்கே சமந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த கல்வி சேவையை நம்முடைய அத்திக்கரை நகரிலே ஒரு பெரும் கல்வி சேவையை ஆட்சி இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு, நம்முடைய ஊருக்கு ஒரு பெரும் முகவரியாக அரபு கல்லூரிகளை தந்து மார்க்கத்தை, மார்க்க ஞானத்தை நம்முடைய ஊரில் மட்டுமல்லாது சுற்றுப்புறங்களில் இருந்தும் பல ஊர்களுக்கும் மார்க்க கல்வியை இங்கிருந்து ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற உயரிய நல்ல நோக்கத்தில் நிறுவப்பட்ட நிறுவனங்கள் அத்திக்கரை வாஹித் ஃபாத்திமா அரபிக் கல்லூரி, நமது ஹுசைனியா மகளிர் அரபிக் கல்லூரி, இந்த அரபிக் கல்லூரிகளை எல்லாம் நிறுவிய உயரிய நல்ல நோக்கத்தோடு கட்டமைத்த அந்த பெருமகனாரை இந்த நல்ல நேரத்திலே நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்னால் மருத்துவமாகிவிட்ட அல்ஹாஜ் PS அப்துல் வாஹித் ஹாஜியார் அவர்கள் காலமெல்லாம் நம்முடைய சிந்தையை விட்டு அகராத அளவிற்கு மார்க்க சேவையாற்றி சென்றிருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்த எல்லா சேவைகளுக்கும், அல்லாஹ்வுக்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த சேவைகள் அனைத்தையும் கபூல் செய்து வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நிரந்தர வாழ்வை இன்பமான வாழ்வாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களுக்கு எல்லா விதமான ஹைராத்துகளையும் பரக்காத்துகளையும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா தந்தருள் பாலிப்பானாக. செய்த நல்லவர்களுக்கான எல்லா நற்பலன்களையும் குறைவின்றி நிறைவாக அனுபவிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் நல்ல நசீபையும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜார் அவர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக என்ற துஆவை செய்து தாங்களும் துஆ செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு நிகழ்வின் தொடர்ச்சியாக நமது மதரசாவினுடைய ட்ரஸ்டி KB சபீர் அஹ்மத் அண்ணன் அவர்கள் இப்போது
உங்களுக்கு முன்னால் ஆண்டறிக்கையை தர இருக்கிறார்கள். கேள்வி சபீரன் அவர்களை ஆண்டறிக்கை வாசிப்பதற்காக அழைக்கிறேன். Bismillahirrahmanirrahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu. Alhamdulillahi rabbil alamin wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. எல்லாவோடும் அல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக. ஈருலக தலைவர் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் வற்றாத கருணை நிறைவாக உண்டாகுமாக என்று துஆ செய்து ஆரம்பம் செய்யும். கல்வியை தேடுவது முஸ்லிமான ஆண் பெண் இருபாலர் மீதும் கடமையாகும் என நமது முகமது முஸ்தபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அந்த அடிப்படையில் ஆண்கள் கல்வி கற்கும் ஏதுவாக பல வாய்ப்புகள் தாராளமாக இந்த உலகத்தில் இருக்கின்றன. ஆனால் பெண்கள் அத்தகைய சூழல் என்பதை நிதாசனமான உண்மையாக இருக்கிறது. ஆகவே நம் பெண் பிள்ளைகள் மார்க்க கல்வியை சிரமப்பட்டு பிற ஊர்களுக்கு பயணம் செய்து கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமது அத்திக்கடை ஊரில் சிறந்த முறையில் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உரிய நன்னோக்கத்தில் துவங்கப்பட்டதுதான் நமது உசைனியா மகளிர் அரபிக் கல்லூரி. மர்ஹூம் அல்லாஹ் வி.கே. முகமது ஹுசைன் அவரின் மகனார் வீகம் குதுபுதீன் அவர்கள் குடும்பத்தாரால் மதரசா கட்டுவதற்காக இந்த இடம் வக்ஃப் செய்யப்பட்டு வாஹித் ஃபாத்திமா அறக்கட்டளையிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் மர்ஹூம் அல்ஹாஜ் வி.எஸ். அப்துல் வாஹித் அவர்களின் மகனார் வி.எஸ்.ஏ. உமர் அவர்கள் தனது சொந்த செலவில் இம்மதரசா கட்டிடத்தை கட்டி அதனை வாஹித் ஃபாத்திமா அறக்கட்டளைக்கு அர்ப்பணித்தார்கள், வக்ஃப் செய்தார்கள். வல்ல ரஹ்மான் அருளால் 28/5/2015 வியாழக்கிழமை அன்று நமது கல்லூரி திறக்கப்பட்டது என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த கல்லூரிக்கான இடத்தையும் கட்டிடத்தையும் வக்ஃப் செய்தவருக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த பரக்கத்தையும் நற்கூலியையும் வழங்கிவிடமாக என்று துஆ செய்து, மேலும் நமது கல்வி நமது நிறுவனர் மர்ஹூம் அல்லாஹ் வி.எஸ். அப்துல் வாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சோனத்தை வழங்கிடுவானாக, ஆமீன் என்று நாம் அனைவரும் துஆ செய்து நீங்களும் துஆ செய்ய வேண்டுமானாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இளையருளால் 2011ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட நமது கல்லூரி தனது 6வது ஆண்டை நிறைவு செய்துள்ளது என்ற தகவலை உங்களுக்கு தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற ஆண்டு பட்டமளிப்பிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு முடிக்கப்பட்ட சூழ்நிலையில் பொது முடக்கத்தின் காரணமாக எதிர்பாராத விதமாக விழா நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், தற்போது 2 வருடங்களுக்கு சேர்த்து 3வதாக மற்றும் 4வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் இறைவன் கிருபையால் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா இனி வரும் காலங்களில் நமது கல்லூரியின் செயல்பாட்டில் மட்டுமல்லாது நமது சகல காரியங்களுக்கும் எவ்வித தடையும் ஏற்படாமல் பாதுகாத்து தருவானாக என நம் அனைவரும் அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ செய்வோம். நமது உசைனியா மகளிர் அரபிக் கல்லூரி இந்த ஆண்டு முடிய இதுவரை 29 மாணவிகள் உசைனியா ஆலிமா பட்டம் பெற்றுள்ளார்கள். கடந்த ஆண்டு 6 மாணவிகளும் தற்போது 3 மாணவிகளும் மொத்தமாக 9 மாணவிகள் தற்போது ஆலிமா உசைனியா சனதை பெற இருக்கிறார்கள். மேலும் நமது கல்லூரியில் பட்டம் பெற்று செல்லும் மாணவிகள் ஆலிமா சனது மட்டுமல்லாமல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் உடைய BA அரபிக் அப்சல் உலமா என்ற பட்டய படிப்பதற்கான சகல வசதிகளும் செய்து தரப்பட்டு
நீங்கள் அனைத்து சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த வகையில் நமது கல்லூரியில் ஆலிமாக்கள் இந்த ஆண்டு அப்சலுல் உலமா படிப்பை பூர்த்தி செய்து அவர்களுக்கான பல்கலைக்கழக பட்டயங்களும் வழங்கப்பட இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அது மட்டுமின்றி மார்க்க கல்வியை அடிப்படையாக கொண்ட நமது மதரசாவில் பயிலும் மாணவர்களுக்கு கணினி மற்றும் தையல் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு நமது கல்லூரி தொடக்கம் பின்தாங்கி போன காரணத்தினால் நம்மளால் அந்த தொழில் கல்வியான தையல் கலை, டிப்ளமா இன் வெப் டிசைனிங் செய்ய இயலாமல் போகிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டுகளில் அல்லாஹ்வின் கிருபை கொண்டு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் துவங்க நமது நிறுவனத்தினர்கள் முடிவு செய்துள்ளார்கள். இந்த தருணத்தில் உங்களுக்கு அதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் வரும் ஆண்டு வழமை போல தொழில் கல்வியும் இணைக்கப்பட்டு கல்லூரி செயல்படும் என்ற நல்ல தகவலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கல்லூரியின் சேவைகள் மென்மேலும் வளர்ச்சி அடைய நீங்கள் அனைவரும் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மகளிர் அறிவு கல்லூரி இல்லாத பல ஊர்களில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை மிக தூரமான ஊர்களுக்கு உள்ள கல்லூரியில் சேர்த்து ஹாஸ்டலில் தங்க வைத்து மிகவும் சிரமத்துடன் ஓத வைப்பதில் நாம் அறியாதவர்களாக நாம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் பேருள்ளால் அத்தகைய சிரமங்கள்லாம் ஏதுமின்றி நமது பிள்ளைகள் நமது ஊரிலே நமது கண் முன்னே மதரசாவில் சென்று கல்வி பயின்று வந்து சிறந்த ஆலிமாக்களாக உருவாக்கக்கூடிய பெரும் வாப்பினை நல்வாப்பினை மிக சிறந்த சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன் வைக்கின்றேன். நமது ஊரில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சீனியர் ஆலிமா இருக்க வேண்டும் என்பது எங்களது ஆர்வம், ஆசையும் எதிர்பார்ப்புமாக இருக்கின்றது. வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா இந்த நாட்டத்தை நிறைவேற்றி தந்தருள்வானாக என்ற துஆ செய்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம். வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கல்லூரியின் செயல்பாடுகள், வருங்கால செயல் திட்டங்கள் குறித்து ஆண்டறிக்கையை சமர்ப்பித்த நமது கல்லூரியின் ட்ரஸ்டி சபீரண்ணன் அவர்களுக்கு ஜஸாக்கமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இப்போது நிகழ்வின் முத்தாய்ப்பான சனது வழங்கும் நிகழ்வு துவங்குகிறது. ஆலிமாக்களுக்கான சனதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் முன்பகுதியில் தயாராக அமர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். சென்ற ஆண்டிற்கும் இந்த ஆண்டிற்குமாக சேர்த்து 2 வருடம் கல்வி ஆண்டை பூர்த்தி செய்திருக்கக்கூடிய மாணவிகளுக்கு தற்போது சனது வழங்கப்படுகிறது. சென்ற ஆண்டு கல்வி ஆண்டை பூர்த்தி செய்து பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் அத்திக்கரை ஏ சாதிக் பாட்ஷா அவர்களின் மகளார் எஸ் உல்ஃபத்துன் நிசா அவர்கள் ஆலிமா ஹுசைனியா சான்றிதழுடன் தொழிற்கல்விக்கான சான்றிதழையும் பெறுகிறார்கள். உல்ஃபத்துன் நிசா ஆலிமா ஹுசைனியா அவர்கள் DWD, DIT சான்றிதழ்களையும் இணைத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கான சனதினை அவர்களுடைய தந்தை சாதிக் பாஷா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். பதக்குடி SM பரக்கத்தலி அவர்களின் மகளார் டி சனோஃபர் ஃபர்மீன் அவர்கள் ஆலிமா ஹுசைனியா சனதுடன்
DWD DIT சான்றிதழ்களையும் பெறுகிறார்கள். இவர்களுக்கான சனதுகளை அஸ்கர் ரஹ்மான் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் வழங்குகிறார்கள். மேடையில் பெற்றிருக்கக்கூடிய பெருமக்களுடன் இணைந்து எம் பதக்குடி PM கலீலுர் ரஹ்மான் அவர்களின் மகளார் MH சுமையா பேகம் அவர்கள் ஆலிமா ஹுசைனியா சனதுடன் சேர்த்து DWD DIT சான்றிதழ்களையும் பெறுகிறார்கள். இவர்களுக்கான சனதினை அவர்களுடைய தந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். பாலாக்குடி KJ சையது அலி அவர்களின் மகளார் S சையது பாப்பாத்தி அவர்கள் ஆலிமா ஹுசைனியா சனதுடன் டிப்ளமோ இன் வெப் டிசைனிங் சான்றிதழையும் பெறுகிறார்கள். இவர்களுடைய சனதினை அவர்களுடைய தந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அத்திக்கடை Y ஹஜ் முகமது அவர்களின் மகளார் H ரிஸ்வானா நஸ்ரீன் அவர்கள் ஆலிமா ஹுசைனியா சனதுடன் டிப்ளமோ இன் வெப் டிசைனிங் மற்றும் DIT சான்றிதழ்களை பெறுகிறார்கள். இவர்களுக்கான சனதினை அவர்களுடைய மாமா M முகமது அப்துல்லா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அத்திக்கடை AM ஜாகிர் ஹுசைன் அவர்களின் மகளார் Z தஸ்லீமா அவர்கள் ஆலிமா ஹுசைனியா சனதுடன் டிப்ளமோ இன் வெப் டிசைனிங் சான்றிதழை பெறுகிறார்கள். இவர்களுக்கான சனதினை அவர்களுடைய சகோதரர் Z அரஃபாத் யாசின் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இரண்டாயிரத்தி 2021 இந்த கல்வியாண்டை பூர்த்தி செய்து பட்டம் பெறக்கூடிய மாணவிகளுக்கு சனது வழங்கப்படுகிறது. பதக்குடி S ஜஃபருதீன் அவர்களின் மகளார் J நஸ்ரீன் பானு அவர்கள் ஆலிமா ஹுசைனியா சனதுடன் டிப்ளமோ இன் வெப் டிசைனிங் சான்றிதழையும் பெறுகிறார்கள். இவர்களுக்கான சனதினை அவர்களுடைய தந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். பாலாக்குடி N ஜமால் மீரான் பாக்கவி ஹசரத் அவர்களினுடைய மகளார் J சுமையா யாஸ்மின் அவர்கள் ஆலிமா ஹுசைனியா சனதினை பெறுகிறார்கள். இவர்களுக்கான சனதினை அவர்களுடைய தந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அத்திக்கரை A அப்துல் காதிர் ஜெயிலானி அவர்களின் மகளார் A வஹீதா பேகம் அவர்கள் ஆலிமா ஹுசைனியா சனதினை பெறுகிறார்கள். இவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை அப்துல் காதிர் ஜெயிலானி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து நமது கல்லூரியில் ஆலிமா ஹுசைனியா சனது பெற்று ஆலிமா பட்டம் பெற்று சென்ற மாணவிகள் தற்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய அஃஸலுல் உலமா பட்டய படிப்பை நிறைவு செய்து அவர்களுக்கான சான்றிதழ்களும் இப்போது வழங்கப்படுகிறது. அத்திக்கடை PM குத்புத்தீன் அவர்களின் மகளார் K ஜாஸ்மின் பர்வீன் அவர்கள் அஃஸலுல் உலமா சான்றிதழை பெறுகிறார்கள். இவர்களுக்கான சான்றிதழை அவர்களுடைய தந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அத்திக்கடை PA பாவா ஃபக்ருத்தீன் அவர்களின் மகளார் BA பெனசீர் பேகம் அவர்கள் அஃஸலுல் உலமா சான்றிதழை பெறுகிறார்கள். இவர்களுடைய சான்றிதழை அவர்களது தந்தை பாவா ஃபக்ருத்தீன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அத்திக்கடை A அப்துல் ஹமீத் அவர்களின் மகளார் ஹிக்மத் ஜுவைரியா பேகம் அவர்கள் அஃஸலுல் உலமா சான்றிதழை பெறுகிறார்கள். இவர்களுக்கான சான்றிதழை அவர்களது கணவர் முகமது அஸ்ஹருதீன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அத்திக்கடை ஜலாலுதீன் அவர்களின் மகளார் தில்ஷாத் அவர்கள் அஃஸலுல் உலமா சான்றிதழை பெறுகிறார்கள். இவர்களுடைய சான்றிதழை இவர்களது கணவர்
அஸ்ராருல் ஹக் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சனது பெற்ற பட்டம் பெற்ற மாணவிகள் ஆலிமாக்கள் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் ஹைராத்துகளையும் பரக்காத்துகளையும் அல்லாஹு தஆலா குறைவின்றி நிறைவாக தந்தருள் புரிவானாக. கற்ற கல்வியின்படி அவர்களும் பிறர்கள் நல்வழி நடப்பதற்கு துணையாகவும் நடக்கக்கூடிய நற்பாக்கியத்தினை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. இந்த கல்வியினுடைய பலனை முழுவதுமாக அனுபவிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா இந்த பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஆலிமாக்கள் மாணவ பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வழங்குவானாக என்று துஆ செய்து, அடுத்தபடியாக ஆசியுரை வழங்குவதற்காக காயல்பட்டினத்தில் மிக பிரசித்தி பெற்ற தலை சிறந்த மகளிர் அரபிக் கல்லூரியாம் முஅஸ்கருர் ரஹ்மான் அரபிக் கல்லூரியை நிர்வகித்து முதன்மை பொறுப்பேற்ற சிறப்புமாய் நடாத்தி கொண்டிருக்கிற சமூகத்திற்கு பல ஹாஃபிதாக்களையும் ஆலிமாக்களையும் சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் ஹெச்ஏ அஹ்மத் அப்துல் காதிர் மஹ்மரி உஸ்தாத் அவர்கள் தற்போது ஆசிரியரை வழங்குமாறு மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். وعليكم السلام. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله بسم الله وصحابه بسم الله وبعد. وقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அன்னை தாய்மார்களே, பட்டம் பெற்றிருக்கக்கூடிய அன்னை பிள்ளைகளே, அவர்களது பெற்றோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். தற்போது ஹுசைனியா மகளிர் அரபிக் கல்லூரியுடைய இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு ஒரே நிகழ்த்தக்கூடிய பாக்கியம் குறித்து வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நிஜம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி என்ற வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்குருலில்லாஹ். நீண்ட நேரம் பேசுவதற்கான அவகாசமில்லை, மிக குறுகிய நேரமே தரப்பட்டிருக்கிறது. 20 நிமிடத்திற்கும் குறைவாக நான் பேசி முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நான் இருக்கிறேன். அருமையான பெருமக்களே, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான
நபிகள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனா ஷரீஃபுக்கு வருவதற்கு முன்பாகவே இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்ட அவர்கள் தன்னோடு அந்த இன்பம் நின்றுவிடக் கூடாது, தான் பெற்ற இன்பம் இந்த மையம் பெற வேண்டும் என்ற வழியிலே மதீனா ஷரீஃபில் இருக்கக்கூடிய தன்னுடைய தோழியர்கள் வீட்டுக்கு சென்று இந்த தீனுடைய பரப்புரையை அவர்கள் செய்தார்கள். ஷரியா என்றால் என்ன என்பதை எடுத்து அவர்களுக்கு விளக்கப்படுத்தினார்கள். ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய கணவராக இருந்த மாலிக், அவருக்கு கோபம் வந்தது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தடுத்து பார்த்தார். கணவனுக்கு நல்ல மனைவியாக இருந்த பொழுதிலும் இஸ்லாமிய இந்த தென்றலில் அவர்கள் நடைந்த பொழுது கணவனுக்கு செய்ய வேண்டிய விடயங்களில் எந்த குறைவும் வைக்காத அவர்கள் இந்த ஒன்றில் தன்னுடைய கணவரோடு அனுசரித்து போவதற்கு மறுத்தார்கள். நான் இஸ்லாத்தை விட மாட்டேன், அது நியாயமானது, நேர்மையானது, நீங்களும் உள்ளே வந்து பாருங்கள் என்ன இருக்கிறது என்று. ஆனால் கணவன் மறுத்து விட்டார். மறுத்ததோடு மாத்திரமல்லாமல் தன்னுடைய மனைவி விவாகரத்து செய்துவிட்டு மதீனாவை விட்டு போய்விட்டார். அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது. எல்லோருக்கும் பரிச்சயமானவர் அவர் சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா, மாபெரும் சஹாபி. 10 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு வரும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 10 வயது. தன் பிள்ளையை அழைத்துக் கொண்டு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமூகம் வந்து தன் பிள்ளையை ஒப்படைக்கிறார்கள். நாயகமே, என் பிள்ளைக்கு சரியான ஒரு ஆசானை தேடிக் கொண்டிருந்தேன். இந்த மையத்தில் உங்களை விட சிறந்த ஆசான் யாரும் இருக்க முடியாது. என் பிள்ளையை நீங்கள் கபூல் செய்யுங்கள் என்று பணிவிடைக்காக ஒப்படைத்தார்கள். ஒரு நல்ல ஆசிரியரை தேர்ந்தெடுப்பது தாய் தந்தையினுடைய கடமை. என் பிள்ளை ஆங்கிலம் பேச வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த ஆசை தவறானது அல்ல. என் பிள்ளை பிற மொழிகளை கற்க வேண்டும் என்று நினைத்தால் அது தவறானது அல்ல. ஆனால் நம்முடைய கொள்கைக்கே வேட்டு வைக்கக்கூடிய இடமாக அந்த பள்ளிக்கூடங்கள் இருக்குமையானால் அப்படிப்பட்ட ஒரு மொழியை கற்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை என்பதை உணரும். அதான் தியாகம், அதான் ஈமானினுடைய வெளிப்பாடு. ஆக நல்ல ஆசிரியராக இருக்கக்கூடியவர்களை தேர்வு செய்ய வேண்டும், நல்ல பள்ளிக்கூடங்களை தேர்வு செய்ய வேண்டும். பிரபல்யமாக ஆகிவிட்டது, என் பிள்ளை இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார் என்று சொல்லுவது பெருமை அல்ல, அது நாளைக்கு அல்லாஹ்வின் சமூகத்தில் சிறுமையாக ஆகிவிட்டது. எனவே அதை உணர்ந்து நல்லொழுக்கம் மிக்க பிள்ளைகளாக உருவாக்குவதற்கு வெறும் பட்டதாரியாக இல்லை என்றாலும் நல்லொழுக்கம் மிக்க பிள்ளையாக உருவாகிறானா என்பதில் முக்கிய கவனத்தை செலுத்த வேண்டிய பொறுப்பு அன்பு தாய்மார்களுக்கு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 10 ஆண்டு காலங்களுக்கு மேலாக பணி செய்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு நாள் தாமதமா வீட்டுக்கு வராங்க, லேட்டா வீட்டுக்கு வராங்க. அம்மா கேக்குறாங்க, அனஸ் ஏன் லேட்டு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கிய பணிக்காக என்னை அனுப்பினார்கள், ஒரு முக்கிய வேலையா அனுப்பினாங்க. அந்த வேலைக்கு நான் போயிட்டு வர்றேமா, அதனால டிலே. அது என்ன வேலை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பணியை, அந்த செய்தியை ரகசியமாக வைக்குமாறு எனக்கு சொன்னார்கள். நீ ரகசியமாக வைத்துக் கொள்ளலாம், நான் உன்னுடைய தாய் அல்லவா, என்னிடமா ரகசியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள், அது ரகசியமாக இருக்கட்டும். அருமை தாயே, உங்களிடம் அதை நான் சொன்னால் அது எப்படி ரகசியமாக இருக்கும்? அது ரகசியம் இல்லை இல்லவா? ஆகவே நான் சொல்ல முடியாது. லா உஃஷி சிர்ர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சீக்ரெட்டை, அந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்த முடியாது என்றார்கள். மகனே, உன் தாயிடமுமா என்னிடமுமா? ஆமா, உங்களிடமும் தான்.
உன்னை ரசூலுல்லாஹ்விடம் சென்று கற்க வைத்ததே நான் இல்லையா? உனக்காக இந்த பாக்கியமிக்க ஆசிரியரை முஅல்லிமை தேர்ந்தெடுத்தது நான் இல்லையா? ஆமாம் தாயே, அதற்கெல்லாம் நான் நிறைய நன்றி கடன் செய்யப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன். எவ்வளவோ அன்பொழுக கேட்ட பொழுது அவர்களுடைய அந்த ஸ்டைலை மாற்றுகிறார்கள். மகனே அனஸ், நீ கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும். இல்லை என்றால் நான் உன்னை தண்டிக்க வேண்டியது இருக்கும். சொல்லு என்ன ரகசியம் என்று. என்னை கை நீட்ட வைத்து விடாதே, உன்னை அடிக்க வைத்து விடாதே என்றெல்லாம் விரட்டி பார்த்தார்கள். அப்போதும் அவர்கள், இல்லை தாயே, உங்களை நான் மிக்க நேசிக்கிறேன், கண்ணியப்படுத்துகிறேன். ஆனால் அதை விடவும் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன். அவர்களுடைய ரகசியத்தை நான் வெளிப்படுத்த மாட்டேன். இல்லை, வெளிப்படுத்தியாக வேண்டும். இல்லை எனில் என்னுடைய தண்டனைக்கு நீ ஆளாக வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய உள் மனது சொல்லுகிறது, மனது அல்லாஹ்வோடு பேசுகிறது, யா ரப்பி, என் பிள்ளையை நான் சோதிக்கிறேன், இந்த சோதனையில் ஜெயிக்க வேண்டும் என் பிள்ளை. அந்த ரகசியத்தை அவன் என்னிடம் சொல்லிவிடக் கூடாது. அல்லாஹ்வோடு தொடர்பு என்ன அற்புதமான ஒரு தாய். அவருடைய கல்வி அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்கிறது. என் பிள்ளை இந்த ரகசியத்தை உடைத்து விடக் கூடாது. நான் அன்பாக கேட்டாலும், கனிவாக கேட்டாலும், கரிசனமாக கேட்டாலும், அதட்டி கேட்டாலும், அடித்து கேட்டாலும் என் பிள்ளை சொல்லிவிடக் கூடாது ரஹ்மானே. அப்படி என் பிள்ளை வளர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று கேட்க அல்லாஹ்வை கபூல் செய்தது போன்று அந்த பிள்ளை கடைசி வரையும் அந்த ரகசியத்தை உடைக்கவில்லை என்று வரும் பொழுது தன் பிள்ளையை அப்படி கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து அல்லாஹ்விற்கு சுக்ர் செய்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளை அப்படி வளர்க்க வேண்டும். அத்தனை அளவிற்கு நபியத்து மிக்கவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இஷ்க் உள்ளவர்களாக நீங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுங்கள், பார்த்தெடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்திமு அவுலாதக்கும் ஸலாத ஹிஸால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை நீங்கள் வழமையாக்குங்கள், தர்பியத்து செய்யுங்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், பண்படுத்துங்கள். 3 விஷயங்களில் ஒன்று, ஹுப்ப நபியிக்கும், உங்கள் நபியின் மீது அன்பு. நம்ம பிள்ளைகளுக்கு நபியினுடைய வரலாறு தெரியல, நபியினுடைய அன்பு, உங்கள் இறை தூதருடைய அன்பை கற்றுக் கொடுங்கள். இரண்டாவது, ஹுப்பி ஆலி நபியிக்கும், அஹ்லுல் பைத்தாக இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாரின் மீது அன்பு. வதிலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதின் மீது ஆசை. இந்த 3ஐயும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகள் வழித வராது என்ற செய்தியை பெருமக்கள் நமக்கு சொல்லுவார்கள். அடிப்படையில் ரசூலுல்லாஹின் மீது அந்த பாசத்தை நாம் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒரு தகவலை நான் இங்கே சொல்லுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு தல்ஹா அப்படின்னு ஒரு ஆள் வருவாங்க. இந்த அஷரத்துல் முபஷ்ஷரத்துடைய தல்ஹா இல்ல, சின்ன வயசு சிறுவன் தல்ஹான்னு வருவாங்க. இந்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம் வந்து ஃபகப்பல கதமை, அவர்களுடைய 2 பாதங்களையும் முத்திவிட்டு சொன்னார்கள், நாயகமே, எனக்கு ஏதாவது சொல்லுங்கள், நான் செய்ய வேண்டும். எனக்கு நீங்க சொல்லி நான் செய்யணும், ஏதாவது சொன்னா நான் செய்வேன். ஸல்லல்லாஹு கேட்டாங்க, நல்லா யோசிச்சிட்டீங்களா? நான் எதை சொன்னாலும் செய்வீங்களா? எது சொன்னாலும் செய்வேன் நாயகமே. எதை சொன்னாலுமா? ஆமாம், எதை சொன்னாலும் செய்வேன். முப்பத்துல்லா பார்க்கிறேன், உங்க அத்தாவை போய் வெட்டிட்டு வாங்க. நாயகமே, எதை சொன்னாலும் செய்வேன் என்பதற்காக அத்தா வெட்டிட்டு வா, அம்மா வெட்டிட்டு வான்னு சொல்லுவீங்க. என் அத்தா என்ன பாவம் செஞ்சாரு, என்ன குற்றம் செஞ்சாரு, எதற்காக நீங்க அத்தாவை வெட்ட சொல்றீங்க? அப்படிலாம் கேட்கறதுக்கு நம்ம மாதிரி உள்ள ஆள் இல்லை. அவங்க பேரன்பு மிக்கவர்கள். உடனடியாக எந்த கேள்வி கேட்காமல் விரைந்து சென்றார்கள். தல்ஹா, எங்கே செல்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, என்னுடைய தந்தையை வெட்டுவதற்காக செல்கிறேன். இங்கே வாருங்கள், உங்களை சோதிப்பதற்காக நான் இதை செய்தேன். நான் யாரையும் வெட்டுவதற்காகவோ குடும்ப உறவுகளை முறிப்பதற்காகவோ நான் இங்கே அனுப்பப்படவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த தகவலை அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஏன் அப்படி ரசூல் செய்தார்கள்? என் தோழர்கள் தூய்மையானவர்கள், என் மீது பேரன்பு மிக்கவர்கள், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்ற ஆயத்தினுடைய விரிவுரையாக, விளக்கமுறையாக அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது என்பதை காட்டுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வை நடத்தி காட்டினார்கள் என்பார்கள்.
அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை அந்த பெருமக்கள் வளர்த்தார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வளர்த்தார்கள். உம்மு உமாரா வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பெண்மணி, மறக்க கூடாத ஒரு பெண்மணி. செய்ததுனா உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா உஹது யுத்தத்திலே அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். பெண்கள் யுத்த களங்களிலே கலந்து கொண்டார்கள். சண்டையிடுவதற்காக அல்ல, மாறாக ஆயுதங்களை எடுத்துக் கொடுப்பதற்கு, அதை சீர் செய்வதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு, உணவு தயாரிப்பதற்கு, காயப்பட்டவர்களுக்கு மருந்திடுவதற்கு என்பது போன்ற காரியங்களை, பணிகளை செய்வதற்காக பெண்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் உம்மு உமாரா அவர்களும் இருக்கிறார்கள். உஹது யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு வல்லல் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் உடைந்து இரத்தம் கசிந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்னு கமியா என்று சொல்லக்கூடிய 100 பேருக்கு சமமான ஒரு எதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னந்தனியாக இருப்பதை பார்த்துவிட்டு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று வேகமாக குதிரையிலே வருகிறார். அருகிலே இருந்த உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா கீழே கிடந்த ஒரு வாளை எடுத்துக்கொண்டு அவனோடு பொருதுகிறார். ஒரு பெண்மணி 100 வீரருக்கு சமமான இப்னு கமியா. அவன் எப்படிப்பட்டவன்னா, ஒட்டக தோலை எடுத்து இந்த தரையில விரிச்சிருவான், நடுவுல நிற்பான், நின்றுட்டு சொல்லுவான், என்ன நீங்க என்ன செஞ்சீங்க, தோலை இழுத்து கவிழ்த்து விடுங்க. இது ஈஸி தானே, எத்தனை பேர் வேண்டுமானாலும் நீங்க எடுத்துக் கொள்ளலாம். நீங்க பிடித்து இழுத்து என்னை நீங்க கவிழ்த்து விட்டால் உங்களுக்கு நான் பரிசுகள் தருவேன் என்பான். 10 பேர் 20 பேர் சேர்ந்து அந்த ஒட்டக தோலை பிடிச்சி இழுப்பாங்க. ஆனா அந்த ஒட்டக தோல் அவன் நின்ற இடத்தில் அவன் அசைய மாட்டான், அவன் நின்று கொண்டே இருப்பான். அது பீந்து கீழே வந்து இவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள். அவ்வளவு வலிமையானவன், ஆற்றல் மிக்கவன். அவனோடு பொருந்தினார்கள், சண்டையிட்டார்கள். ஒரு கட்டத்தில் அவனுடைய வாள், அவனுடைய வீரன் அடிச்ச அடியில அவங்க கையில் இருந்த வாள் உடைந்து சிதறிவிட்டது. வேகத்தில் அந்த வாளினுடைய கூர்மை அவருடைய தோல் புஜத்தில் இறங்கி ரத்த சகதியா மாறிட்டாங்க, கீழே விழுந்துட்டான். அவன் பார்த்தான், அட இவ்வளவு பெரிய வீரன் ஒரு பொம்பளை போய் அடிச்சுக்கிறது கேவலமா இருக்குன்னு சொல்லி திரும்பி ஓடிட்டான். ரத்த சகதியிலே அந்த பெண்மணி கிடக்கிறார்கள், ரத்தம் ஓடி கிடக்குது. இதற்கு இடையிலே அவர் பக்கத்தில் அவர்களுடைய மகனார் காயப்பட்டு கிடக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கேட்கிறார்கள், உம்மு உமாரா, அவருடைய கண்களுக்கு கண்ணீர் வடிகிறது, என்ன வேண்டும் உங்களுக்கு? சலியா உம்மு உமாரா, உம்மு உமாரா உங்களுக்கு என்ன வேண்டும்? நாயகமே, நான் கேட்டால் கிடைக்கும் தானே? நிச்சயமாக கிடைக்கும், கேளுங்கள். நாயகமே, சொர்க்கலோகத்தில் நாங்கள் உங்களோடு இருக்க வேண்டும், நானும் என்னுடைய குடும்பமும் உங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது, அல்லாஹும்ம ஜஅல்ஹா ருஃபகா, அல்லாஹ் இவரையும் இவருடைய குடும்பத்தாரையும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னah, சொர்க்கலோகத்திலே என்னுடைய தோழர்களாக, நெருங்கிய நட்பு வட்டாரங்களாக ஆக்கிவை என்று கேட்பார். அருமையான பெருமக்களை, எப்படிப்பட்ட பெண்கள் அவர்கள்! அவர்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டுதல், நமக்கெல்லாம் ஒளி விளக்குகள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்வேன். அருமையான பெருமக்களே, இவர்களுடைய வரலாறெல்லாம் விரித்து விரித்து பேசப்பட வேண்டிய வரலாறுகள். அவர்கள் நடந்த நடவடிக்கைகள் ஆச்சரியமானது. உலகத்தில் வாழும் அத்துணை பெண்களையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அத்துணை சேவைகளை அந்த பெருமக்கள் செய்தார்கள். உம்மு குல்சூம் என்று ஒரு பெண்மணி ரலியல்லாஹு தஆலா, அந்த குடும்பம் எப்படி தெரியுமா? கடும் இஸ்லாமிய எதிர்ப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடும் எதிர்ப்பு. இவர்கள் யார் அப்படிங்கறது நம்ம சொல்றதா இருந்தா, இவங்க தாயார், இவர்களுடைய தாயாரும் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார் ஒரே ஆள் தான். தாய் வழி சகோதரி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அம்மா வழி சகோதரி. அப்படிப்பட்ட இந்த உம்மு குல்சூம் அவர்களுடைய குடும்பம் கடும் எதிர்ப்பிலே இருந்தது. பத்ர் யுத்தத்திற்கு பிறகு அது இன்னும் வேகமானது. ஏனெனில் உம்மு குல்சூமுடைய தந்தையார் அந்த பத்ர் யுத்தத்திலே கொல்லப்படுகிறார். எனவே அவர்களுடைய ஆண் மக்களுக்கெல்லாம் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர்களுக்கெல்லாம் கடும் கோபம் இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தின் மீது. ஆனா இவங்க சிந்திக்க ஆரம்பிச்சாங்க, அவனுடைய போதனை நன்றாகத்தானே இருக்கிறது, எந்த நபரும் எந்த பயனும் எந்த தங்கடமும் செய்ய முடியாத சிலைகளை நாமே வணங்கிக் கொண்டிருக்க வேண்டும்.
அப்படி வணங்குவதில் என்ன பொருள் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது, அவர்கள் சொல்லுவது சரியாக இருக்கிறது என்ற அந்த செய்திகள் எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு சத்திய மார்க்கத்தில் தன்னுடைய இதயத்தை இணைத்துக் கொண்டார்கள். ஆனால் நேராக ரசூலை சந்திக்க முடியல. ஸல்லல்லாஹு மதீனா செல்வதற்கு மக்கள் இருக்கிறார். இளம் பெண்ணாக கல்யாணம் முடியல. ஆனாலும் அவர்களுக்கு இஸ்லாமிய தாகம் நான் செல்ல செல்ல அதிகரித்தது. அவர்களே சொல்லுகிறார்கள், தன்மை பக்கத்திலே ஆயிஷா இருக்கல, அந்த பக்கத்தில் எங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்திற்கு சில சமயம் நான் செல்லுவேன். அங்கே சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்க. எங்களுடைய அந்த தோட்டத்துக்குள்ள எங்களுடைய உறவினர்கள் அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள். சென்றால் 3 அல்லது 4 நாட்கள் இருந்துவிட்டு நான் திரும்பி வருவேன். அவங்க சொல்றாங்க, நான் ஒரு தந்தனை செய்ய அந்த தோட்டத்திட்ட போற வரைக்கும் என்னோட ஆட்கள் வருவாங்க, பாதுகாப்புக்கு வருவாங்க. இளம் வயது பெண் அல்லவா இந்த வருவார்கள் என்பதற்காக என்னோடு வருவார்கள். தோட்டத்தை நாங்க நிரந்தரம் வந்துருச்சு அப்படின்னு உடனே அந்த தூரத்துல தெரியுதுன்னோட அவங்க திரும்பி போயிடுவாங்க. இனி போயிடுவா, புள்ள போயிடுவா, வளமையான இடம் தானே என்று அவர்கள் திரும்பி போய்விடுவார்கள். இதை நான் பயன்படுத்திக் கொண்டு ஒரு முறை அப்படி நான் வந்த பொழுது என்னை விடக்கூடியவர்கள் திரும்பி போனதற்கு பிறகு என்னுடைய பாதை திரும்பி விட்டது. நான் வேறு பக்கம் மதீனாவை நோக்கி நான் போனேன். ஆனால் எனக்கு சரியா பார்த்து தெரியாது. மதீனா போறோம்னா அங்கே பக்கத்துல இருந்து குர்ஆனுக்கு போற விஷயமா இல்லையே. 400 கிலோமீட்டர், அந்த காலத்தில் 400 கிலோமீட்டர் என்பது ஒரு வார தூரம். ஒரு குறைந்தது 1 வாரம் ஆயிடும். அப்படிப்பட்ட அவ்வளவு தூரம் செல்ல வேண்டியது இருக்கிறது. துணைக்காலில எதுவும் இல்லை, உணவும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ற மீது நான் ஆதரவு வைத்தவனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து விட வேண்டும் என்று நான் நடந்து கொண்டிருந்தேன். ஒரு மனிதர் எதிர்த்தார் போல் வந்தார். யாருமா நீங்க தனியா போறீங்க? அவர் யார் என்று எனக்கு தெரியாது, அவர் எந்த ஊருக்காரர் என்பது எனக்கு தெரியாது. நீங்கள் யார் என்பதை முதலாவது சொல்லுங்கள். நான் ஹுஸாஆ கோத்திரத்தை சார்ந்தவர். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நான் கேள்விப்பட்டேன் ஹுஸாஆ கோத்திரத்தார் பெரும்பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு துணை நிற்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட பொழுது நான் உண்மையை சொன்னேன். அப்படியா, சந்தோஷம், நீங்கள் வாருங்கள், சற்று நேரம் அமைதியாக இருங்கள் என்று சென்றுவிட்டு ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து என்னை அதிலே ஏற்றிக்கொண்டு அவர்கள் மதீனா வரை வந்தார்கள். வரும் வழியில் எல்லாம் அவர்கள் மிகுந்த ஹயா, வெட்கமுடையவராக இருந்தார். ஒரு இளம்பெண்ணாக இருந்த என்னை திரும்பி கூட அவர் பார்க்கவில்லை. அல்லாஹ் அப்படி ஒரு பாதுகாப்பை எனக்கு அனுப்பினான். நான் கீழே இறங்குகிறேன் என்று சொன்னால் அவர் அந்த ஒட்டகத்தை படுக்க வைத்து விட்டு நான் கண்ணுக்கு தெரியாத இடத்தில் போய் நின்று கொள்வார். என்னுடைய தேவைகளை நான் முடித்துக் கொண்டு ஒட்டகத்தில் ஏறியதற்கு பிறகு நான் சவுண்ட் கொடுத்தால் அந்த ஒட்டகத்தை அழைத்துக் கொண்டே வருவார். மதீனா வரைக்கும் நடந்தே வந்தார். அல்லாஹ் இவ்வளவு பெரிய வாக்கியத்தை தந்தான். நான் அங்கே இது எப்போது நடந்தது? ஹுதைபியா உடன்படிக்கை நடந்ததற்கு பிறகு, ஹிஜ்ரி 6க்கு பிறகு அது நடந்தது. நான் அங்கே வந்து சேர்ந்தேன். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் நான் போனேன். எனக்கு என்ன பார்த்து, நான் ஹிஜாப் வேற போட்டிருக்கிறேன், என்ன பார்த்ததுக்கு அவங்க கேட்டாங்க, நீ உம்மு குல்துமா என்று கேட்டார்கள். ஆமாம். நீ அல்லாஹ் ரசூலை நாடியா வந்திருக்கிறாய்? ஆமாம், நான் அல்லாஹ் ரசூலை நாடி வந்திருக்கிறேன். இப்போது எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. ஹுதைபியா உடன்படிக்கையிலே மக்காவிலிருந்து யாராவது வந்தால் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று இருக்கிறது. எனக்கு பயமா, ரசூல் என்னை திருப்பி அனுப்பிடுவாங்களோ? அப்படி அனுப்பினால் என்னை பாடாப்படுத்தி விடுவார்கள். 4 அல்லது 5 நாட்கள் மாத்திரமே நான் கூட்டத்தில் தங்குவேன். இன்று 8 நாளாக ஆகிவிட்டது. எப்படியும் என்னுடைய சகோதரர்கள் வந்து விடுவார்கள் என்னை திருப்பி கொண்டு போவதற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்து விட்டால் நான் ஒரு பெண்மணி, அவர்கள் செய்யும் வேதனையை நான் தாங்க முடியாது. உம்மு சலமா, தாயே, நீங்கள் தான் இதை ரசூலிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்த பொழுது யார் என்று கேட்கிறார்கள். செய்தி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பொழுது அவர்கள் அஞ்ச வேண்டாம், அல்லாஹ் அவர்களை பாதுகாக்குமாறு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். 2 நாள் கழித்து அவருடைய சகோதரர் வந்தார். திரும்ப முடியாது, உங்களுடைய ஒரு பெண் ஹிஜ்ரத் செய்து உங்களிடத்தில் வருவாரேயானால் அவருடைய ஹிஜ்ரத் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கியிருந்தார். அப்பதான் அவங்களுக்காகவே இறங்கியது மாதிரி. அருமையான பெருமக்களே, என் உரையினுடைய நிறைவுக்கு நான் வருகிறேன். இத்தகைய தியாகம் செய்த வழிவந்த நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் சீர் செய்து இந்த நபியாக்கும் ஐஷ்வர் ரசூலுடைய பிள்ளைகளாக உங்கள் மக்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். அத்தகைய தௌஃபீக் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும்
நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. யஹ்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த பட்டம் பெறக்கூடிய பிள்ளைகள், பட்டம் பெற்ற பிள்ளைகள், இவர்களை சாலிமத்தான ஆலிமத்தான பிள்ளைகளாக ஆக்கிய அல்லாஹ் இவர்களுடைய வாழ்வையும் இவருடைய சந்ததிகளுடைய வாழ்வையும் மேன்மைப்படுத்துவானாக. யஹ்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸன மா ஜஸா பிஹி ஸாலிஹீன ஃபித்தாரின். ஆசியோரை நிகழ்த்திய ஹஸரத் பெருந்தகை அவர்களுக்கு கல்லூரியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நீண்ட நெடிய நேரம் பேசினாலும் ஹஸரத் அவர்கள் வரலாற்று பகுதியை உரையாக தொகுத்து வழங்கினால் கேட்க கேட்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு நீண்ட நெடிய நேரம் உரை நிகழ்த்தக்கூடியவர்கள், ஆழமான பல தகவல்களை தரக்கூடியவர்கள். நேர நெருக்கடியின் காரணமாக ஹஸரத் அவர்கள் தங்களுடைய உரையை சுருக்கி இருந்தாலும் இந்த குறுகிய நேரத்தில் ஏராளமான தகவல்களை உள்ளடக்கி நல்ல பல செய்திகளை அவையோருக்கு வழங்கியமைக்காக மீண்டும் ஒரு முறை ஹஸரத் பெருந்தகை அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கபீரன் ஃபித்தாரின். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹஸரத் பெருந்தகை அவர்களுக்கு எல்லா விதமான கைராத்துகளையும் பரக்காத்துகளையும் வழங்கி அருள் புரிவானாக. நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் ஆஃபியத்தையும் வழங்கி அருள் புரிவானாக என்று உலமான துஆ செய்கிறோம். ஹஸரத் பெருந்தகை அவர்களுக்கு கல்லூரியின் கௌரவ முதல்வர் மௌலானா மௌலவி சையத் மஸ்ஊத் ஜமாலி ஹஸரத் பெருந்தகை அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, பட்டம் பெற்ற ஆலிமாக்களுக்கான பரிசுகள், அன்பளிப்புகள் அனைத்தும் நிர்வாகத்தினரால் நேற்றைய தினம் நடைபெற்ற பெண்கள் சிறப்பு பயான் நிகழ்ச்சியில் ஆலிமாக்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட்டது என்பதையும் தங்களுடைய கவனத்திற்கு தருகிறோம். இன்ஷா அல்லாஹ் வரும் ஆண்டுகளில் இன்னும் நிறைய ஆலிமாக்கள், நிறைய ஹுசைனியாக்கள், மிக குறிப்பாக நமதூரை சார்ந்த பிள்ளைகள் அதிகமாக ஆலிமாக்களாக சனது பெற்று அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஆந்தரிக்கையில சொன்னதை போல நமது ஊரில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஹுசைனியா இன்ஷா அல்லாஹ், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஹுசைனியா ஆலிமா இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் நாட்டமும் பேராவலும் நிர்வாக பெருமக்களுக்கும் நிறையவே உண்டு. ஆசிரியர்களுக்கும் அதிகமாக உண்டு. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா அந்த நாட்டத்தை கபூல் செய்து அருள் புரிவானாக. நிறைய பிள்ளைகள் நமது கல்லூரியை மிகச்சரியான முறையிலே பயன்படுத்திக் கொண்டு ஆலிமாக்களாக, மார்க்கம் கற்றறிந்த ஆலிமாக்களாக பரிணாமம் பெறக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக.